முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு நீர்நிலைகளை தூர்வாரினார். அப்போது ஆன்மீக பணியிலும் சமூக பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட தஞ்சாவூர் பாலசுப்பிரமணிய சாமி சிறப்பாக செயல்பட்டார். தற்போது பெய்த மழையால் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி உள்ளது. இது குறித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் சேர்ந்த சுவாமி சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் சாமி, இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூருங்கிற கிராமத்தில் ஒரு செயலடைஞ்ச ஒரு கோயிலை வந்து அதை புனரமைச்சு மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒரு விழாவும் எடுத்து சிவகங்கையுடைய மாவட்ட ஆட்சியராக அப்போது இருந்த ஜெயகாந்தன் அவர்களே வந்து முன்னின்று நடத்தி சில பணிகளை செஞ்சீங்க. இந்த பகுதி மக்கள் பூராமே உங்களை வந்து பாராட்டினாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வந்து இந்த கோயில் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பகுதியை எப்படி தேர்வு பண்ணி எந்த மாதிரியான பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? இந்த பகுதி வந்து விவசாயத்தை நம்பியிருக்க பகுதி. எங்கள் தஞ்சாவூர் சிற்றரசு ஆழ்ந்த ஊர். அந்த விவசாயங்கள் வந்து பொழித்து போவதற்கு காரணம் வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு. 40 ஆண்டுகளாக எத்தனை மாவட்ட ஆட்சியரில் மனு செய்து ரெவன்யூ சரி மாவட்ட ஆட்சியர் சரி அந்த ஆக்கிரமிப்பில் அகற்ற முன்வரவில்லை. நான் நீதிமன்றம் சென்று ஒரு வருஷம் அலைந்து நீதிமன்ற உத்தரவு பெற்றவுடன் அந்த சிவபெருமான் அருளால் சிவனே அந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து நீரின்றி உலகினின்றி எடுத்துக்காட்டாக எந்த ஒரு அரசியல்வாதி குறுக்கீடும் கேட்காமல் சிவகங்கை எங்கள் பகுதியில் மட்டும் ஒரு 15 குளங்கள் விவசாயம் செய்திருந்த குளங்களை ஆக்கிரமிப்பு அளந்து மீட்டெடுத்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு 400 குளங்கள் ஏரிகள் வரத்துக்காக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளது. அவர் சென்று 4 ஆண்டுகளாக 2 மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்று நானும் பல புகார்கள் மனுவில் கொடுக்கப்பட்டு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட ஊரணிகள் ஏரியில் வரத்துக்காக மீண்டும் ஆக்கிரமிப்பு சூழப்பட்டுள்ளது. எடுக்கிறதுக்கு முன்வரவில்லை. தமிழகத்தில் எந்த மாவட்ட ஆட்சியர் செய்யாத ஒரு சரித்திரத்தை எங்கள் மாவட்டத்துக்கு கடந்த ஆட்சியர் ஜெயகாந்தன் அவர்கள் 20 JCB இயந்திரங்களை மாவட்டத்தில் வாங்கப்பட்டுள்ளது. அந்த வாங்கிய JCBயை 2 மாவட்ட ஆட்சியரும் பழுதுவிட பார்க்கவில்லை. அந்த 20 JCBகளும் அடைக்கட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் போராட்டம் என்னவென்றால் எங்கள் பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. 50% பேர் மாநகரத்தை சென்று தஞ்சம் புகுந்துள்ளார்கள். ஒரு 50% கிராமத்தில் இருப்பவர்கள் விவசாயம் செய்வதற்கு அந்த 50% வெளியூர் சென்றவர்கள் விவசாயம் செய்யாமல் சீமக்கருவ மரமும் ஆக்கிரமித்துக் கொண்டது. அது அருகில் இருக்க விவசாயம் செய்வதற்கு அந்த சீமக்கருவை காற்று பண்டிகைகள் தங்கியுள்ளது. விவசாயத்தை அழிக்கின்றது. இந்த சீமக்கருவை அகற்றுவதற்கு நான் கடுமையாக மனு செய்து அனைத்து நிர்வாகத்திலும் இப்போ இருக்க மாவட்ட ஆட்சியரை மனு செய்து இந்த துறையில் ஊரக துறையில் தலைமைச் செயலாளர் இருந்த ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் கடந்த 9/11/2023 அன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு உத்தரவு வரப்பட்டிருக்கார்கள். அனைத்து மாவட்ட நிர்வாகத்திலும் ஊராட்சி பஞ்சாயத்துகளிலும் சீமக்கருவை அகற்ற வேண்டும் என்றும் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கார். அந்த உத்தரவு நகலையும் நான் தங்களிடம் தருகிறேன். கைவசம் உள்ளது. என நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கருவேல மரங்கள் தொடர்ந்து வளர்ந்தால் உணவு பஞ்சம் வந்துடும். அது அந்த கருவேலை அழிக்க வேண்டும் பண்ணார். இப்போ சாமி நீங்கள் ஒரு குறுக்கீடு என்னென்னா, நீங்கள் அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்லாம் நல்லா எடுத்து விட்டு தண்ணி நல்லா வந்தது, வெளியே குடிபெயர்ந்து போன விவசாயிகள்லாம் மீண்டும் இந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்த ஆக்கிரமித்தவங்க உங்களுக்கு எனக்கு எதுவும் தெரிவிக்கலையா? கடுமையான எதிர்ப்பு கொலைமரத்தில் எதிர்ப்பு. அதான் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு எல்லாருமே ஒரு கிளைகள். இந்து மதம் இறைவனே கடவுள், நீரின்றி உலகில்லை. அந்த ஒரே காரணத்தில் நான் கடவுள் நம்பிக்கையுடன் இந்த பெரிய ஒரு இந்த பிறவியில் இந்த ஊரணி குளங்களை தூர்வாரப்பட வாய்ப்பை எனக்கு இறைவனை கொடுத்துள்ளார்.
எனக்கு சுந்தரசாமி மாதிரி குருநாதர்கள் மடாதிகள் ஆலோசனை செய்வதற்கு அறிவுறுத்துவதற்கு என்று நான் கேட்டுக்கொள்வேன். நான் வந்து ஒரு சிறிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் தொழில் பூசாரி தொழில். நான் வந்து ஒரு முருகன் கோயில் பிரமாணம் கட்டப்பட்ட ஒரு கோயில் தெப்பக்குளம் ஒரு கட்டப்பட்டுள்ளது, ஒரு பெருமாள் கட்டப்பட்டுள்ளது. என்னால் முடிந்த இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் செய்வேன். இந்த தாமரைக்குடி கிராமத்தில் ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தில் வந்து இருக்கிற 15 வீடாக இருந்து தற்போது இருந்தாலும் நாயக்கர்கள், நான் ஒரு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவன். நாயக்கர்கள், யாதவர்கள் இங்கே நிறைந்து வாழ்ந்து உள்ளார்கள். இதுக்கான அடையாளங்கள் நாயக்கர்கள் சொத்துக்கள் இந்த ஊரில் இருக்கிறது. தாமரைக்குடி என்ற குறிப்பு, இந்த குறிப்பில் அடங்கியது விளத்தூர், புலவகிரி இந்த கிராமங்கள் அடங்கியிருக்கு. இந்த ஊர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர். இப்போ கட்டப்போகிற லிங்கம், அந்த சிவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மன்னர்கள் சேர சோழ பாண்டிய காலத்தில் வழங்கிய லிங்கம். நாளடைவில் நவாப் முஸ்லீம் போராட்டத்தில் நவாப் காலத்தில் இந்த இந்துக்கள் கோயில் இடிக்கும்போது அந்த லிங்கமும் புதையுண்டு. இந்த ஊரை சேர்ந்த சாதாரண ஒரு விவசாயி லிங்கத்தை எடுத்து கரைமையில் வைத்து வணங்கி வந்துள்ளார்கள். அடுத்து நாளடைவில் இந்த ஊரை பிறந்த குமரேசன் என்பவர் இந்த கிராமத்தாளர் சேர்ந்து ஒரு கோயிலை அவர் முன்னின்று கட்டி கும்பாபிஷேகம் செய்துள்ளார்கள். அது 50 ஆண்டுக்கு மேலே ஆகியுள்ளது. அந்த கோயில் சிவமடைந்து உள்ளதால் இந்த ஊர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிவபக்தர்கள் வெளியில் உள்ளவர்கள் அவர் உதவியோடு அந்த கோயிலை கட்ட தீர்மானிக்கப்பட்டு அந்த கோயில் முறையாக பாலாயனம் பண்ண வேண்டும் என்று இந்த ஆன்மீகத்தில் உள்ளவர் நம்ம சாமி சுந்தரவள்ளி சாமிகள் அவர் அங்கே பெரிய மடாதிபதி, அங்கே 1000 பேர் சாப்பாடு 10,000 பேர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சாமிகள் நாங்களாம் கிராமத்தில் இருந்து தம்பி ரவி, முருகன் எல்லோரும் சேர்ந்து போய் சாமி அழைப்பீரை கொடுத்தோம். இன்றைக்கி வந்து இந்த பாலாயனம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஊரும் இந்த கிராம மக்களும் ஆன்மீகம் வளர வேண்டும். நான் அரசியல் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அரசியல்வாதம் இயக்குவதே IAS அதிகாரிகள் தான். அவர் சரியாக மக்களை புரிந்து நடந்து கொண்டால் நாடே சிறப்பாக இருக்கும். அப்படி ஏற்படும் போது எனக்கு 65 வயது ஆகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குத்துச்சாமி காட்டாளர் அவங்கள போல கிடையாது. சந்திரனாக ஒரு IAS இருந்தார்கள், அவங்கள போல கிடையாது. இன்னைக்கு காரணம் அரசியல்வாதிகள் வந்து மக்கள் தேவைகளை முடக்கி வருகிறார்களுடைய மக்கள் தேவையை யாரும் செய்யவில்லை. அதனால் ஜெயகாந்தன போர் பல IAS உருவாக வேண்டும், ஆன்மீகம் தலைக்க வேண்டும், நாடு வளம் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த கிராமத்தில் சிவன் கோயில் தடையெல்லாம் திருப்பி நடைபெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வருகைக்கு நன்றி. சொல்லுங்கள். பொதுவாக சுவாமிகள் வந்து இது வரைக்கும் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா கோயிலில் பூஜை பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சமூக பணிகள், ஆக்கிரமிப்பு இடத்த சரி பண்ணி கொடுக்கறது, நீர்நிலையை சரி பண்ணி கொடுக்குற வேலைகள்லாம் அதை உங்கள் பணிகளையும் தாண்டி இந்த மக்களுக்கான நன்மைகளையும் நீங்கள் செய்றீங்க. உங்களுடைய பணிகள் தொடரட்டும். நீங்களும் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதற்கு நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.